ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்முடைய பல் நிறைய பேருக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கிற பல்லும் கரை பிடிச்சிருக்கிற பல்லும் ரொம்ப ஈஸியா வெள்ளை நிறத்துல எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு காஃபி டீ குடிக்கிறதால வரும். அல்லது நிறைய பேருக்கு ஏஜ் ஆக ஆக பல்லுடைய நிறம் சேஞ்ச் ஆயிட்டே வரும். இதை நம்ம வீட்லயே 5 நிமிஷத்துல எப்படி ரொம்ப சூப்பரா நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு ஆக்குறது எப்படின்னு பார்க்கலாம். முகத்துக்கு நம்ம எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் சரி, நம்ம சிரிக்கும் போது நம்முடைய பல் அசிங்கமா இருந்தது அப்படின்னா மொத்த அழகுமே கெட்டு போயிடும் நமக்கு. அதனால நம்ம எப்பவுமே முகத்தை நம்ம எப்படி பளிச்சுன்னு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பல்லும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் போதுதான் நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நாளா கரை பிடிச்சிருந்த பல்லு கூட ரொம்ப சுத்தமாயி நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நம்ம வீட்டு பொருட்கள் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் ஒரு பவுல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பவுல்ல நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலா கடையில வாங்குற தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா லெமன் ஜூஸ், ஒரு 1/4 லெமன் தான் எடுத்துக்கிறேன். நிறைய லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. 1/4 லெமன் கொஞ்சமா கட் பண்ணி ஒரு 4 சொட்டுக்கு அதுல சேர்த்துக்கலாங்க. நாம டெய்லி பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ற எந்த பேஸ்ட் வேணாலும் கொஞ்சமா எடுத்துக்கலாம். நம்பூதிரி பேஸ்ட் தான் நாங்க எங்க வீட்ல யூஸ் பண்றோம். அதுல நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். கோல்கேட் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நாம இதுல வேற எந்த தண்ணியுமோ எதுவுமே சேர்த்துக்கல. இதுல போட்டிருக்கிற இந்த பொருளை வச்சே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்க. இதை நாம ஒரு நாள் செஞ்சுட்டு டெய்லி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம தாராளமா டெய்லி வெளியே கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ற அந்த பேஸ்ட்டுக்கு பதிலா இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பல்லுல மஞ்சள் கரை படியவே படியாது நமக்கு. முக்கியமா நிறைய பேருக்கு எவ்வளவுதான் பல்லு விளக்குனாலும் சரி, அந்த வாயில இருந்து துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். அவங்க பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க நிறைய பேர். இதனால வாயை ஓபன் பண்ணாவே போதும் பயங்கரமான ஒரு கெட்ட வாடை அடிக்கும். இந்த மாதிரி வாடைகள் வராம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பீடி குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாய் அப்படியே ஓபன் பண்ணவே தேவையில்ல. கிட்ட வந்தாவே பயங்கரமா குப்புன்னு ஒரு வாடை அடிக்கும். இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பல்லு விளக்குறதுக்கு யூஸ் பண்ணும்போது வாய் எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாய் என்று துர்நாற்றம் வீசாம இருக்கும். நிறைய பேருக்கு சின்ன வயசுல கொஞ்சம் பல்லு பளிச்சுன்னு இருக்கும். அதுவே ஏஜ் ஆக ஆக பல்லுடைய நிறம் சேஞ்ச் ஆகும். இது ஒரு ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பல்லுல இருக்கக்கூடிய வெளிப்புறமா இருக்கக்கூடிய அந்த எனாமல் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதோட கலர் எல்லாமே அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். நாம சரியா பல்ல மெயின்டைன் பண்ணாம அப்படியே விடும்போது அந்த பல்லுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் நமக்கு. இப்போ நிறைய காரா படிஞ்சிருக்குது அப்படின்னா ஒரே நாள்ல 5 நிமிஷத்துல நாம இதை சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்க. இதை வச்சு நல்லா இந்த மாதிரி பிரஷ் வச்சு தேய்ச்சி கொடுத்தாவே போதும். நமக்கு எந்தெந்த இடத்துல காரா படிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா தேய்க்கணும்.